குடும்ப நலனுக்காக வெளிநாட்டுக்கு வந்து உழைத்துக்கிட்டு இருக்கிற அன்பார்ந்த உறவுகள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னன்னு சொல்லி கேட்டால், இப்போ வந்து நம்ம நாடு ஒரு சரியான ஒரு இடத்துல பொருளாதார பிரச்சனை இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ நாம் வந்து வெளிநாட்டுக்கு வந்து சார் நல்லா இருக்கலாம், வெளிநாட்டை வந்து உழைச்சா மட்டும்தான் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லார் மத்தியிலும் இருக்குது. இருந்தாலும் நம்ம வெளிநாட்டை வந்து வர்றது பிரச்சனை கிடையாது, தவறு கிடையாது. வந்து உழைக்கிறது ஒன்றும் தவறே கிடையாது. உழைப்பு இருந்தால் தான் நாம் நல்லா இருக்கலாம், நம்ம பிள்ளைகளை நல்லா வளர்க்கலாம், அது உண்மை. அதே நேரத்தில் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வரும்போது எங்களோட குழந்தைகளை, பச்சை குழந்தைகளை நம்ம யார்கிட்ட பாரம் கொடுத்துட்டு வரோம், யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரோம், அவங்க எப்படியான நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது, அவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு கிடைக்குமா, அவங்க பிள்ளைகளாக இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் தயவு செய்து கட்டாயமாக யோசிக்கணும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து கணவர், அதாவது அப்பா கிட்ட குழந்தை விட்டுட்டு போகிறாங்க பிள்ளைகளை. அந்த அப்பா என்ன செய்கிறாரு, ஒரு கொஞ்ச நாள் போக்கில் பிள்ளைகளை அடித்து அநியாயம் பண்ணி கணவன் மனைவி பிரச்சனைக்கும் இந்த பிள்ளைகளை அடித்து அநியாயம் பண்ணுறது, அதை வீடியோ எடுத்து போடுறதும், இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரிக்க இப்போ ஒரு சிலர் என்ன செய்கிறது, மாமா அதாவது கணவரோட அப்பா கிட்ட பிள்ளைகளை விட்டுட்டு வர்றது, அவங்க நம்பி விட்டுட்டு வரோம். இப்போ அவங்க சரியாக பார்க்குறதில்ல, அவங்க பிள்ளைகளை படிப்பிக்க அனுப்புறதில்ல, சாப்பாடு கொடுக்குறதில்ல, இந்த மாதிரிக்க கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்துகிற விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரிக்க இப்போ ஒரு யாருமே பார்த்துக்கல, மாமா கிட்ட தான் விட்டுட்டு வரணும். அந்த பிள்ளையோட கணவரும் மனைவி வெளிநாட்டில், கணவர் ஊரை விட்டு வெளியில் வேலை செய்ய போகலாம், ஒரு சில கொள்ளும் அந்த மாதிரி இடத்துக்கு வேலைக்கு போனால் கூட இந்த பிள்ளைகள் வந்து ஒரு வயசான ஒரு தாத்தா பக்கத்தில் இருக்கும்போது, தாத்தா சரியான முறையில் பார்த்துக்கிட்டாலும் கூட, பாதுகாப்பாக இருந்தாலும் கூட, அதில் ஊரில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க நமக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரிக்க இப்படி அம்மா வெளிநாட்டில், தந்தை கொழும்பில் வேலை செய்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 60-65 வயசுக்கு மேலே மதிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த பிள்ளைய தவறான முறையில் பயன்படுத்த போயிட்டு, அதை வந்து ஏதோ கடவுள் துணையால் அந்த பிள்ளை பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதாவது அந்த பிள்ளை வந்து கத்தி கூச்சலிட்ட பிறகு ஏதோ ஒரு வகையில் அந்த பிள்ளை பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முதல்ல கடவுளை நன்றி சொல்லணும். அதுக்கு பிறகு அது சில வேலை அதாவது வந்து ஒரு பிரச்சனை இன்னும் போய்கிட்டு இருக்குது. போலீஸ் வரைக்கும் அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த புள்ள பாவம், அந்த பச்சை குழந்தை, ஒரு 13-14 வயசு குழந்தைங்கிறது எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும். ஏன் இந்த சமூகம் இப்படி போகுது, பெத்த பிள்ளை பேரப்பிள்ளையும் வித்தியாசம் தெரியாமல் இந்த மாதிரிக்க இப்படி ஒரு கொடுமையும் வஞ்சகமும் நடக்குது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த காட்டு மிராண்டிகளை நம்ம இடம் கொடுக்குறத விட நம்ம பிள்ளைகளை சரியான முறை பாதுகாத்துக்கிட்டோம், இந்த மாதிரி தவறுகள் பிள்ளைகள் நடக்காது. என்னத்தான் தண்டனை கொடுத்து என்னத்தான் பண்ணாலும் நம்ம பாதிக்கப்பட்டது தான். இது அந்த வாழ்க்கையில் அந்த பிள்ளைக்கு எப்பயுமே மறக்க முடியாத ஒரு சம்பவமாக மனசில் பதிஞ்சிருச்சு. இன்றைக்கி இப்போ அந்த ஊரில் அந்த பிள்ளை வைக்கல, ஊரில் உள்ளவங்க ஒரு மாதிரி பார்க்குறது, ஸ்கூலில் இருக்கிற மற்ற மாணவர்களை பார்க்குறதும், இந்த மாதிரிக்க நிறைய சங்கடங்களுக்கு அந்த மாணவி, அந்த பச்சை குழந்தை உள்வாங்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது. அதனால் அன்பார்ந்த தாய்மார்களை, வெளிநாட்டுக்கு நாம் வந்து பிள்ளைகளை சரியான முறையில் பாதுகாப்பு வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிற இடத்த நீங்கள் தேடி பார்த்து விட்டுட்டு வாங்க. பாதுகாப்பே இல்லாத ஒரு இடத்த பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு அதுகளுக்காக உழைக்க நீங்கள் வந்து பிள்ளைகள் அங்கே சரியாக இல்லாட்டி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கல எந்த ஒரு பயனும் இல்லை. அப்போ எல்லாம் கூடுமான வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு பிள்ளைகள் அடிக்கடி நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்துக்கிறங்க, பிள்ளையோட பேசுங்க, ஏதாவது பிரச்சனைக்கு ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இருக்கோ அந்தளவுக்கு நாமளும் இங்கே வந்து நிம்மதியாக இருக்கலாம். அவங்களும் பிள்ளைகள் மாதிரி இருப்பாங்க. நாளைக்கு ஒரு அநியாயம் அசகோரியம் நடந்த பிறகு நம்ம அழுது புலம்பி யோசித்து எந்த ஒரு பயனும் இல்லை. வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரிக்க பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை வரத்தும் பிள்ளைகளை பாதுகாத்துக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே சகோதரிகளை, அன்பார்ந்த உறவுகள் எல்லாருக்கும் நன்றி.